இந்த வருஷம் கண்டிப்பாக நம்ம எல்லாரும் பேங்க் எக்ஸாம் கிளியர் பண்ணி வேலைக்கு போகிறோம். ஸோ அப்போ அதுக்கு நம்ம குவான் ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஸ்பெஷலி நம்ம குவான் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த சம் பார்ப்போம். ஸோ 30 men or 48 women or 60 children. ஓகே, இந்த மாதிரி இந்த ஒரு டைம் அண்ட் ஒர்க்கில் இந்த மாதிரி சம் போச்சுன்னா ரொம்ப ஈஸியாக செய்யலாம். ஸோ இப்போ 30 men or 48 women சொல்லும்போது 30 men பார்க்குற ஒர்க்கும் 48 women பார்க்குற ஒர்க்கும் ஈக்குவல் அப்படின்றத இந்த இடத்துல பதிவு பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் 60 children பார்க்குறதும் 48 women பார்க்குறதும் 30 men பார்க்குற ஒர்க்கும் ஈக்குவல் அப்படின்றத இந்த இதுக்கான அர்த்தம். ஸோ இப்போ இதிலேருந்து ஏதாச்சும் ரெண்டு எடுத்து நம்ம எஃபிஷியன்சி எடுத்துடலாமா? ஸோ இப்போ எஃபிஷியன்சி எடுத்தால் என்ன வரும்? 16, 5, 8. இதே மாதிரி இப்போ நம்ம மென்னுக்கு உமனுக்கு எஃபிஷியன்சி, அதே மாதிரி உமனுக்கும் சில்ட்ரனுக்கு எஃபிஷியன்சி எடுத்தால் என்ன வரும் தெரியுமா? அடிச்சு கொடுத்தோம்னா 4, 5. அப்போ ஓகே, அப்போ மென்னு உமனு சில்ட்ரன் எல்லாத்துக்கும் எஃபிஷியன்சி பார்த்தோம்னா 8, 5, 4ன்னு வரும். ஓகேவா? இதுதான். ஸோ அப்போ மென்னு உமன் வந்துருச்சா? இப்போ டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கணும். டோட்டல் ஒர்க் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா 30 men. அப்போ மென்னோட எஃபிஷியன்சி என்னது? 8. ஸோ இப்போ 8 எஃபிஷியன்சியோட எத்தனை டே ஒர்க் பண்ணுறாங்க? 50 days. அப்போ இன்ட்டு 50. ஸோ இப்போ இதெல்லாம் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 240, அங்கே 5 போட்டோம்னா 240 × 50. இதை மல்டிப்ளை பண்ண வேணாம், எப்படி ஃபைனலாக அடிச்சு கொடுப்போம், இப்படியே வச்சுக்குவோம். இப்போ என்ன கேட்குறாங்க? டைம் டேக்கன் பை 2 men, 2 women, 6 children. 2 men என்னது? 16. 2 women என்னது? 10. 6 children என்னது? 24. ஸோ டோட்டலாக எவ்வளோ எஃபிஷியன்சி வருதுன்னு பார்த்தோன்னா 26, 30, 50 வருதா? இந்த 50 எஃபிஷியன்சியோட இந்த 3 பேர் வேலை பார்க்குறாங்க. இந்த 50 எஃபிஷியன்சியோட இந்த டோட்டல் ஒர்க்கை முடிக்க எவ்வளோ நாள் ஆகும்னு கேட்குறாங்க. எத்தனை நாள் ஆகும்? 240 நாள் ஆகும். ஸோ அதுதான் கீழே ஆன்சர். ஸோ அப்போ இந்த சம் புரியும் நினைக்கிறேன். அதாவது இந்த டேட்டாவில் கொடுக்கப்பட்டதை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. அதை இந்த மாதிரி எழுதிக்கிட்டால் ரொம்ப ஈஸி. இப்படி தான் எழுதணும். இந்த மாதிரி ஒர்க் ஈக்குவலாக இருக்கும், இந்த மாதிரி எழுதிக்கலாம். எழுதிக்கிட்டு நம்ம ரேஷியோ எடுக்கிறது நல்லது. அடுத்து நான் என்ன பண்ணியிருக்கேன்? ஸோ இப்போ டோட்டல் ஒர்க்கு தேவைன்னு என்ன அர்த்தம்? டோட்டல் ஒர்க்கு தேவைன்னா நம்பர் ஆஃப் என்னது? இப்போ ஒர்க்கு இஸ் ஈக்குவல் டு டைம் இன்ட்டு எஃபிஷியன்சி. கரெக்டாக? ஒர்க் இஸ் ஈக்குவல் டு டைம் இன்ட்டு எஃபிஷியன்சி. அப்போ டோட்டல் ஒர்க்கு தேவைன்னா டைம் அண்ட் எஃபிஷியன்சியை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இப்போ எனக்கு டைம் என்ன கொடுத்துருக்கு? கிவனில் 50ன்னு இருக்குது. எஃபிஷியன்சி இப்போ தான் போட்டேன், 8ன்னு கண்டுபிடிச்சேன். அது போக எத்தனை பேர்த்தோட எஃபிஷியன்சி? 30 பேருக்கு இந்த இது. அப்போ இதை வச்சு தான் டோட்டல் ஒர்க் ஃபைன் பண்ணுறேன். இப்படி தான் நான் ஃபைன் பண்ணுறேன். அவ்வளோதான். அதை தான் வந்து டோட்டல் ஒர்க் இப்படி எடுத்துக்கிறேன். இதை மல்டிப்ளை பண்ண தேவை. ஏன்னா நம்ம திருப்பி ஃபைனலாக அடிச்சு தான் கொடுத்துருக்கோம் பாருங்க. அதனால் மல்டிப்ளை பண்ணாமல் அப்படியே நான் ஃபாலோ கொண்டு போகிறேன். அவ்வளோதான். ஸோ இப்போ இதில் கிவனில் அது அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? 2 men, 2 women, 6 children. அப்போ ஒவ்வொரு பேத்துக்கும் எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சிட்டோம். இது வந்து ஒரு பெர் பர்சனுக்கான எஃபிஷியன்சி இது எல்லாமே. அப்போ 2 menனா 16, 2 womenனா 10, 6 childrenனா 24. இதை டோட்டலாக ஆட் பண்ணோம்னா 50. இந்த 50 எஃபிஷியன்சியோட இந்த டோட்டல் ஒர்க்கை எத்தனை நாளில் முடிப்பாங்க? 240 days. அவ்வளோதான். ஓகே, ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஸ்கூல் A and B என்ன கொடுத்துருக்கு? 3:4 கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் A and Bயில் இருக்க நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 40 students ஆர் ட்ரான்ஸ்ஃபர் ஏலேருந்து பிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அதனால ரேஷியோ என்ன சேஞ்ச் ஆகுது? 5லேருந்து 9 சேஞ்ச் ஆகுது. இங்கே நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏலேருந்து பிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்போது இங்கே 40 கழிக்கப்பட்டு இங்கே 40 ஆட் பண்ணப்படுது. இவ்வளோ தான். ஓகேவா? ஜூம் ஆகலையா? வெயிட். ஓகேவா? இங்கே 40 கழிக்கப்பட்டு இங்கே 40 ஆட் ஆகுது. ஸோ அப்போ இதை நம்ம வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இந்த இது தெரியலை அப்படின்றவங்க நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது ரொம்பவே ஈஸியான மெத்தடு. அதாவது 2 ரேஷியோ, அதாவது மொதல் ஒரு ரேஷியோ கொடுத்துருக்காங்க, அடுத்த ஒரு ரேஷியோ மாறுது. அந்த ரேஷியோ எதனால் மாறுதுன்னா பர்டிகுலர் நம்பர்ஸோட டிஃபரன்ஸ்லாம் மாறுதுன்ற பட்சத்தில் இந்த மெத்தட் நம்ம ட்ரை பண்ணலாம். அப்போ மொதல் ரேஷியோ, செகண்ட் ரேஷியோ, அந்த நம்பர்ஸோட டிஃபரன்ஸ். அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணனா 3 7s are 27. கீழேருந்து போகும்போது மைனஸ் வரும். அப்போ 5 4s are 20. அப்போனா 7. இது ஒரு பார்ட். இந்த பார்ட்டு அடுத்து கீழே இருந்தது பண்ணுங்கள். 5 4s are 20, 200. கீழேருந்து போகும்போது மைனஸ் வரும். இப்போ ஆல்ரெடி ஒரு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அப்போ 360. இதை ஆட் பண்ணால் 560. ஸோ இப்போ இந்த 7 பார்ட் தான் இந்த 560. அப்போ ஒரு பார்ட் என்னது? ஒரு பார்ட் 80. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? இனிஷியலாக பியில் எவ்வளோ இருந்திருக்கும்? பியில் இனிஷியலாக என்னது? 4 பார்ட். அப்போ 4 பார்ட் என்னது? 320. அதுதான் ஆன்சர். ஓகே, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். ஸோ இது ஈக்குவேஷனாக போட்டோம்னா இந்த மாதிரி போடணும். ஸோ இதுக்கு அவ்வளோதான். ஓகே, பார்ட்னர்ஷிப்பில் ஒரு சம்மு என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ எம்மோட இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தோம்னா 108. ஸோ இப்போ நீங்கள் வந்து வீடியோ பாஸ் பண்ணிட்டு கேள்வி நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ 108 அண்டு என்னோட வேல்யூ எதுவும் கொடுக்கல. என்னன்னே தெரியாது. அடுத்து 8 மந்த்துக்கு அப்புறம் அப்போ இவனோட இன்வெஸ்ட்மெண்ட் 8 மந்த்துக்கு அப்புறம் எம் லெஃப்ட் ஆகிட்டான். என் வந்து 12 கூட்டுறான். நான் வந்து 0 ஒமிட் பண்ணிடுறேன். அப்போ நான் என்ன வந்து சும்மா எக்ஸ்னு வச்சுக்கிறேன்.
அப்போ எக்ஸ்லேருந்து 12 கூடுது, இது 8 மாதத்துக்கு தான். ஓகேவா? ஸோ இப்போ என்ன கொடுத்துருவோம், ரேஷியோ ஆஃப் ஆனுவல். அப்போ ஆனுவல் தான். அப்போ ஆனுவல்னா ரிமைனிங் இருக்க அந்த 4 மந்த்துக்கு தான் இந்த X + 12 இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேவா? ஸோ இப்போ காமனாக நான் வந்து இயர்ஸை இந்த மந்த் டைம் அடிச்சு கொடுத்துருவேன். அப்போ உங்கள் 1ன்னு இங்கே 2 வந்துடும், இங்கே 2 வந்துடும். ஸோ இப்போ ப்ராஃபிட் ரேஷியோ பார்த்தோம்னா மாற்றி கொடுத்துருக்காங்க, N/M கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி எழுதிக்கணும், N/M. ஓகேவா? ஸோ இப்போ இந்த 9 பார்ட்டு தான் இங்கே கொடுக்கப்பட்டது. இங்கே என்னது, அதாவது என்ன எழுதியிருக்கோம், இது வந்து ப்ராஃபிட். கரெக்டாக? அந்த ப்ராஃபிட் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ராஃபிட் வந்து நம்மளுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இன்ட்டு டைம் மூலியமாக வரும். ஓகேவா? அதுதான் எழுதியிருக்கேன். இது இன்வெஸ்ட்மெண்ட்டு, இது டைம். அப்போ இது ரெண்டத்தோட மல்டிப்ளை, இது ரெண்டத்தோட மல்டிப்ளைனா அந்த 9 பார்ட்டு தான் வந்து நம்மளுக்கு என்னது 108 × 2. அப்போ 1 பார்ட் என்னென்னு பார்த்தோம்னா 24ன்னு வரும். 1.24னா இந்த 11 பார்ட் என்ன, 11 பார்ட் வந்து 264ன்னு சொல்லிட்டு வரும் 11 பார்ட். அப்போது இந்த 11 பார்ட் 264னா இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா இந்த வேல்யூ இது இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் டைம் தானே, இதுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போனா 2x 3x + 12 = this one. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னன்னு பார்த்தோன்னா 84. 84 சென்ஸ் என்னன்னா 8400. ஸோ அப்போ அதுதான் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் கீழே இருக்குது. அவ்வளோதான். ஓகே, ரேஷியோ ஆஃப் த ஸ்ட்ரீம் ஸ்பீடு, அதாவது ஸ்ட்ரீமோட ஸ்பீடும் போட்டோட ஸ்பீடும் கொடுத்துட்டாங்க. சூப்பரான சம்மு. ஏன்னா இதை வச்சு நம்ம டவுன் ஸ்ட்ரீமு அப்ஸ்ட்ரீமு கண்டுபிடிச்சிடலாம். டவுன் ஸ்ட்ரீம் அப்ஸ்ட்ரீம்னா என்னது, டவுன் ஸ்ட்ரீம்னா இது ரெண்டத்தோட அடிஷனு, அப்ஸ்ட்ரீம்னா இது ரெண்டத்தோட சப்ராக்ஷன். அவ்வளோதான். இப்போ டைம் டேக்கன் பை போட் கவர் 140 கிலோமீட்டர் டவுன் ஸ்ட்ரீம் அண்டு 45 கிலோமீட்டர் அப்ஸ்ட்ரீம் வந்து பார்த்தோம்னா 7. அப்போ இதுலேருந்து கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இங்கே 15, இங்கே 20 வரும். இந்த 35 கீழே ஒரு ரேஷியோ நிற்கும். கரெக்டாக? பிகாஸ் இது ரெண்டுமே ரேஷியோ தான், இங்கே ரேஷியோலேருந்து எடுத்துருக்கோம். அப்போ கீழே ஒரு ரேஷியோ நிற்கும். அப்போ அந்த ரேஷியோ நிற்கிதுன்னா அந்த 7 பார்ட்டு தான் இந்த 35. அப்போ ஒரு பார்ட் என்ன, அதாவது இந்த ரேஷியோ என்னது, ரேஷியோ வந்து 5. அப்போ இது 5னா இந்த 5 3 பார்ட் என்ன, 15, 10, 25, 35. அவ்வளோதான். சிம்பிள் திங். இவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த டைம் டேக்கன் பை போட் டு கவர் 108 கிலோமீட்டரை அப்ஸ்ட்ரீமில் போச்சுன்னா இன் மினிட்ஸில் கேட்டிருக்காங்க. அப்ஸ்ட்ரீம். ஓகேவா? மினிட்ஸில் கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் எப்பயும் போல அடிச்சு கொடுங்க. 5. இப்போ அப்ஸ்ட்ரீமில் இது மினிட்ஸில் கேட்டிருக்காங்களா? அப்போ என்ன பண்ணலாம், இது எப்படி பண்ணியிருப்பேன், ஓகே மினிட்ஸ் தானடா, மினிட்ஸ் மாத்திரத்துக்கு இவ்வளோ யோசிக்கிறேன். இன்ட்டு 20 பட்ட முடிஞ்சில, அப்போ 12. அப்போ 36 × 12 மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆன்சராக அதுதான். 36 × 12 பண்ணது 360, 72, 43, 2. ஸோ 432. தட்ஸ் ஆல். இது ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சம்மு. பார்க்க அப்படி தான் இருக்கும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ன்னு சொல்ல முடியாது, பட் அப்படி தான் இருக்குது, பார்க்க அப்படி தானே இருக்குது. ஆனால் இதையுமே ரேஷியோவில் சால்வ் பண்ணலாம். எப்படின்னு பாருங்கள். எக்ஸு ஒய் ஃபஸ்ட்டு இவன் என்ன பண்ணுறான், எக்ஸ் வந்து 60% ப்ராஃபிட்டில் விற்கிறான். அப்போ ப்ராஃபிட்லனா இவன் 5னா இவன் 8 இருக்கும். அடுத்து இசட்டுக்கு இப்போ ஒய் வந்து இசட்டுக்கு விற்கிறான். எவ்வளோ விற்கிறான், 25% ப்ராஃபிட். அப்போ ஒய் வந்து இசட்டுக்கு வந்து 25% ப்ராஃபிட்டில் விற்கிறான். அப்போ நான் 8னா 10 இப்படி தானே எழுதிடுவோம். ஸோ இப்போ நான் கரெக்டாக எழுதியிருக்கேனா, இதுலேருந்து 60%, அடுத்து இதுலேருந்து 25% எழுதிட்டேன்ல. அடுத்து என்ன கொடுத்துருக்கான், இந்த ப்ரைஸ் ஆஃப் இசட் வந்து ஒரு ப்ரைஸ் பே பண்ணியிருப்பான்ல, அது என்னன்னு பார்த்தோம்னா 14,500. அதாவது இந்த 10 பார்ட்டு தான் 14,500. ஓகேவா? அப்போ ஒரு பார்ட் என்னது, ஒரு பார்ட் வந்து 1450. இதில் கன்ஃபியூஷன் இல்லைல்ல? ஓகே. அப்படி இருக்கும்போது டிஃபரன்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய்யோட டிஃபரன்ஸ் கேட்டிருக்கேன். இது என்னது, 3 பார்ட். அப்போ ஒரு பார்ட் 1450னா 3 பார்ட் என்ன, கண்டுபிடிச்ச ஆன்சரு என்ன வரும், 15, 30, 42, அப்போ 43, 50. ஸோ இவ்வளோ தான் ரேஷியோ. அவ்வளோதான். இது பிஓஎஸ்எம். இப்படி தான் கேட்பான், ஸ்டாண்டர்டாக கேட்பான், கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம போய் ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ன்னு சொல்லிட்டு அதுக்கான மெத்தட்லாம் தூக்கிட்டு வரக்கூடாது. நம்ம கையில் என்ன மெத்தட் கிடைக்கும் போட்டு தள்ளு அப்படின்ற மாதிரி போயிடும்.